Hello, welcome friends. In this video, XMLHttpRequest மூலமா எப்படி ஒரு text file ஒரு browserல நாங்க open பண்ணலாம் என்ற வீடியோ தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசிக்கா நான் ஒரு notepad ஓபன் பண்ணி வச்சிட்டேன். இந்த notepadல எனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது HTML தேவையான விஷயங்களை நான் டைப் பண்ணி கொள்றேன். HTML ஸ்டார்ட் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணிட்டு head tag open பண்ண head tag நான் க்ளோஸ் பண்ணி கொள்றேன். டைட்டில் கொடுத்துக்கொள்றேன். டைட்டில் XML HTTP request டைட்டில் tag க்ளோஸ் பண்ணிட்டு இத சேவ் பண்ணி கொள்றேன். இந்த ஃபைலை எங்க சேவ் பண்றேன்னு சொன்னா அதாவது நம்ம சர்வர் அதாவது இந்த பிசில XAMPP சர்வர் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ சிக்குள்ள XAMPP குள்ள htdocs நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி வச்சிட்டேன். XML HTTPRequest ஒரு ஃபோல்டர். இந்த பேஜுக்கு நான் index.html என்ற ஒரு பேரை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ எந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் ரீட் பண்ணி பார்க்கணும் என்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அந்த வகையில் நான் ஒரு இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அதில் hello welcome to YouTube இந்த டெக்ஸ்ட்டை இந்த டெக்ஸ்ட் ஃபைலை அதே சேம் பாத்தில் நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு ஒரு பேர் வைக்கேன் hello இதில் எக்ஸ்டென்ஷன் எப்பயுமே வரப்போகுது txt என்றே சேவ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு அதில் ஒரு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இப்போ எங்களோட கோடிங் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் எனக்கு தேவையான ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த வேலை செய்ய போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டை அதனால் ஸ்கிரிப்ட் டேக்கை ஸ்டார்ட் பண்ணி தான் அதில் டைப் text JavaScript ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் டேக்கை எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக்கை எண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டனை கிளிக் பண்ணக்குள்ள தான் இந்த டேட்டா அதில் இருக்கிற டேட்டா அதாவது இந்த hello txtயில் இருக்கிற டேட்டா எனக்கு ஷோ ஆகணுன்ற ஒரு கன்செப்டுக்கு அமைய என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு பாடி டேக் ஓப்பன் பண்ணுறேன். பாடி டேக் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணுறேன். பட்டனுக்கு ஒரு ஒன் கிளிக் ஃபங்க்ஷன் ஒன் கிளிக்கில் ஃபங்க்ஷனில் வரணும். ஒன் கிளிக் ஃபங்க்ஷனில் லோட் txt என்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். ஓகே இப்போ கிளிக் ஹியர் என்ற ஒரு பட்டனுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி பட்டனுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். XML நாங்கள் யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் சர்வர் மூலமாக தான் நாங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை ரன் பண்ணி பார்க்கல இந்த மாதிரி ஒரு பட்டனை கிளிக் ஹியர்ன்னு சொல்லக்குள்ள எங்களோட டேட்டா லோட் ஆகி எங்களுக்கு காட்டுப்படணும். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட சர்வர் XAMPP சர்வரை ரன் பண்ணி விடுறேன். XAMPP சர்வரில் அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். என்னென்னு சொன்னால் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இந்த XML கான்செப்ட் இந்த சர்வர் மூலமாக ஒர்க் பண்ணுறதால எங்களுக்கு கட்டாயம் ஒரு சர்வர் தேவை. அதை அப்பாச்சி சர்வரை சூஸ் பண்ணிக்கேன். இப்போ இவரை நான் திரும்பி யூஸ் பண்ணணுன்றதுக்காக லோக்கல் ஹோஸ்ட்லேயே நான் ரன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டேன். ஸோ நான் ரிக்வெஸ்ட் கொடுக்கக்குள்ளே ரிஃப்ரெஷ் பண்ணக்குள்ளேயோ அல்லது கிளிக் பண்ணக்குள்ளேயோ எனக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த வேலை செய்கிற மாதிரியே இந்த செட்டப்பை மாற்றிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கை எழுதப்பேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக தான் இந்த ஒர்க் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் இந்த ஒன் கிளிக் ஃபங்க்ஷன் தான் இங்கே வரணும். ஸோ இங்கே கால் பண்ணப்பட்டது என்ன லோட் txt என்றது தான் இங்கே வரணும். லோட் txt bracket ஸ்டார்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குரிய மெத்தட் போடுபட்டு கர்லி bracket ஸ்டார்ட் பண்ணி
எண்ட் பண்ணப்படணும். தென் பிறகு என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து நாங்கள் முக்கியமாக சொன்ன கன்செப்ட், அதாவது XMLHttpRequest வந்து வேரியபிளாவோ இல்லை கன்ஸ்ட்ரக்டராக வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளணும். ஆனால் var என்ற இதில் var என்ற வேரியபிளாக XHR என்ற வேரியபிளுக்கு வந்து நியூ ஒரு ஒப்ஜெக்டாக வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி கொள்கிறோம். XMLHttpRequest மெத்தட். இப்போ இந்த நியூ HttpRequest மெத்தட்டை வந்து ஒரு XHR என்ற ஒரு ஒப்ஜெக்ட் மூலமாக வந்து நான் இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த XHR வச்சே நான் இனி என்ற வேலையில் வந்து முடிச்சு கொள்ளலாம். XHR.onreadystatechange என்றது நடக்கக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொன்னால் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது இதுக்கு எழுத போகிற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஈக்குவல் கொடுத்துட்டு இதில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கேர்லி ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வர அந்த கேர்லி ப்ராக்கெட்டுக்கு பின்னுக்கு வந்து நான் செமிகோலன் கட்டாயம் போடணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கோல் ஆகக்குள்ள, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணக்குள்ள எங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்டை வந்து ரெண்டு விஷயத்தை வந்து கட்டாயம் வந்து நாங்கள் செக் பண்ணணும். ஒன்று வந்து XHR அந்த ஒப்ஜெக்ட் வந்து அதில் ரெடி ஸ்டேட் வந்து ஈக்குவல் 4 அது அப்படியே இருக்கணும். அதோட அந்த ஒப்ஜெக்ட் இஃப் XHR ஸ்டேட்டஸ் வந்து 200ஆகவும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வரலாம். இதன் இந்த 4 200 என்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம், அந்த எழுத்துக்கு அந்த எண்களுக்குரிய என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 5 வகையான பெருமானம் கொடுத்துருக்காங்க. அதாவது 0, 1, 2, 3, 4. அதில் வந்து எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகி அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து ரெடி ஆகணும் என்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்ணப்படும். வார வீடியோஸில் வந்து நீங்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்து ஸ்டேட்டஸ் வந்து ஓகே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்றதை காட்டுறதுக்காக வந்து 200 வந்து யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி எதுவும் பிரச்சனைகள், பேஜ் நோட் ஃபவுண்ட் அது அந்த விஷயங்களுக்காக 404, 403 இந்த மாதிரியான மெசேஜ் வந்து அந்த இலக்கம் வந்து யூஸ் பண்ணப்படும். இப்போ எங்களுக்கு தேவையான வந்து நாங்கள் செய்து கொள்வோம். இப்போ எங்களுக்கு ரெண்டுலேயும் செக் பண்ணிவிட்டு என்ன நடக்கணும் வந்து சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் ரைட், இப்போ எங்களுக்கு வந்து எதில் வந்து ஷோ ஆகணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் காட்டணும். பட்டன் கிளிக் நடக்கக்குள்ள நான் இங்கே ஒரு டிவ் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அல்லது இந்த மேலுக்கு பட்டனுக்கு மேலவே ஒரு டிவ் வரணும் என்றதுக்காக டிவ்வில் வந்து எனக்கு ஷோ ஆகணும். டிவ் ஒரு ஐடி ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஷோ என்ற ஒரு ஐடியில் வந்து எனக்கு ஷோ ஆகணுன்றதால இந்த டிவ்வில் நான் ஷோ பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த டிவ்வில் வந்து ஷோ ஆகணும் என்றதுக்காக என்ன செய்யப்படும்னு சொன்னால், இதில் வந்து இந்த விஷயத்தை கொடுக்க போகிறோம். அதாவது document dot get element by id bracket எந்த ஐடி, இந்த ஷோ என்ற ஐடி, அந்த ஷோ என்ற ஐடிக்குள்ள inner HTML ஈக்குவல் என்ன XHRலேருந்து வார ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகணும் என்றதை கொடுத்துட்டு இந்த அடிக்கிற ஃபங்க்ஷன் ஓகே. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில், அதாவது நாங்கள் உள்ளுக்கு எழுதின XHR onreadystatechangeக்கு வெளியில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நாங்கள் அனுப்பணும். அதாவது XHR.open என்று கொடுத்து இதில் 3 பாராமீட்டர் வரும். என்ன மெத்தட் மூலமாக, கெட் மெத்தட் மூலமாக எதை எடுக்க போகிறோம், அந்த hello.txt ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல் வந்து எடுத்துகிட்டு வரணும். என்ன ட்ரூ
ட்ரூ என்ற ஒரு பேராமீட்டர் ஒன்று அதில் கொடுபடுது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஹெச்ஆர் வந்து சென்ட் பண்ணப்படும். சென்ட். இப்போ வந்து இந்த கோடிங்கை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. எதுவும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா செக் பண்ணுவோம் அதையும். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஹலோ வெல்கம் டு யூடியூப். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நான் அடிச்சிருந்த டெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து ஷோ ஆகிருக்கு. ஓகே, இங்கே வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, அது நடக்கலை, ஒரு பேசுமே இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.